நம்ம இந்த வீடியோஸில் டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மைண்டை நல்லா ட்விஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் மாதிரி கேட்டால் தான் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ஒரு கிரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படிங்கிறத பாருங்கள். என்னன்னா அண்ட் இன்டெலிஜென்ட் மேன் அதிலே கொடுத்துட்டான். ஒரு இன்டெலிஜென்ட் மேன் சொல்லிட்டு கேரிஸ் 3 sacks வித் 30 mangoes each. As he cross each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes will he have at the end? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, ஒரு புத்திசாலி மனுஷன் என்ன பண்ணுறான்னா 30 மாம்பழங்கள் இருக்கிற 3 பையை தூக்கிட்டு போகிறான். டோலை தாண்டும் போது அவன் ஒவ்வொரு மூட்டைக்கும் 1 மேங்கோ அவன் கொடுக்கணும். அப்போனா கடைசியில் அவன்கிட்ட எவ்வளவு மேங்கோ இருக்கும் அப்படிங்கிறதா கேட்குறான். மொத்தம் அவன் 30 டோலை கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு மேங்கோ கொடுக்குறான்னா ஒவ்வொரு பேக்லேயும் 30 30 30 3 பேக் இருக்குது. இதில் ஒரு மேங்கோ கொடுத்துறான், இதில் ஒரு மேங்கோ கொடுத்துறான், இதில் ஒரு மேங்கோ கொடுத்துறான். அப்போ நான் அடுத்த டோல் போகும்போது அவன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா 29 தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் அப்படி கிடையாது. இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டினே அவங்க கேட்டிருக்கான். நான் அதனால தான் இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது தான் எக்ஸாம்ஸ்க்கு நல்லதுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு டோல் போகும்போது அவன் இதிலிருந்து 3 மேங்கோவை எடுத்து கொடுத்துருப்பான். ரிமைனிங் 2 பேக்ஸும் ஃபுல்லாக இருக்கும். இதில் ரிமைனிங் 27 தான் இருக்கும். இது மாதிரி அவன் 10 டோல்ஸை தாண்டும் போது அவன்கிட்ட என்ன இருக்கும்? 10 டோல்ஸ் அவன் தாண்டும் போது அவன்கிட்ட அந்த ஒரு பேக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த டோல் அவன் போகும்போது 2 பேக்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவான். ஸோ இந்த 2 பேக்கையும் எடுத்துகிட்டு போகும்போது அவனால் எத்தனை மேங்கோஸ் கொடுக்கணும்னா 2 மேங்கோ தான். ஒவ்வொரு டோலுக்கும் அவன் 2 மேங்கோ கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ அவன்கிட்ட 2 பேக் தான் இருக்குது. ஆல்ரெடி அவன் 10 டோல்ஸை தாண்டிட்டான். இப்போ ஒவ்வொரு 2 மேங்கோ கொடுக்குறான்னா அவனால் 15 டோல்ஸை கிராஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஒரு பேக்கை வச்சுட்டு அவனால் எத்தனை டோல்ஸை ட்ராவல் பண்ண முடியும்? 15 டோலை ட்ராவல் பண்ண முடியும். ரிமைனிங் அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 30 மேங்கோஸ் இருக்கும். அதாவது ஒரு பேக் ஆஃப் மேங்கோ தான் இருக்கும். 1 பேக்கு மேங்கோ எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். எத்தனை டோலை கம்ப்ளீட் பண்ணிட்டான்? இது வரைக்கும் 25 டோல்ஸ் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ 25 டோல்ஸ் அவன் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரே ஒரு பேக் மட்டும் மிச்சம் இருக்கும். ரிமைனிங் அவன் எவ்வளோ டோல் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும்? 5 டோல் தான். இதில் நம்ம 5 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 25 மேங்கோஸ் ரிமைனிங் அவன்கிட்ட இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், 25 தான் கரெக்டு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவான்? ரொம்ப விவரமாக 0 டிக் பண்ணுவான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்? 10 டிக் பண்ணுவான். இது ரெண்டுமே கிடையாது, 25 தான். நல்லா கவனித்து பண்ணினா இது ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் நான் படித்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இந்த ஐடியா எனக்கு கிடச்சிச்சு, டக்குன்னு முடிச்சிட்டேன். நீங்கள் கொஸ்டினை நல்லா ரிப்பீட்டடாக ரீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் சால்வ் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.